ஹலோ எவ்ரிபடி. இது பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. சண்டே காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 மேலே இருக்கும். பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்தோம் நானும் தம்பியும். கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எல்லாம் இல்லை. தக்காளி 1 கிலோ வேணாந்தேன். எங்கள் ஊர் தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ரூ. 60. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சண்டேவா? சண்டே கண்டிப்பாக எல்லா வீடும் நான்வெஜ்ஜாக இருக்கும். எங்கள் வீட்லையும் நான்வெஜ் தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, தக்காளி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கொத்தமல்லி 10, புதினா 10 ரூபாய்க்கு, தக்காளி வந்து வாங்கிட்டு அப்போ வந்து நான்வெஜ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அத்தை வந்து முருங்கைத்தலை கீரை பிச்சு வந்து பார்த்திங்கன்னா வணக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிறுதானிய சாப்பாடு வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க. அப்போ நைட் வச்சா மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. அதனால் காலைல வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து சாப்பிட்டுக்கும். நைட்டு சாப்பாடு கொஞ்சம் மீதி இருக்குது. அதே வந்து எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவோம். பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எந்த வேலையுமே ஆகவே இல்லை. எல்லாம் அப்படியே போட்டு வாக்கிலே இருக்குது. எனக்கு காலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடைக்கு அமுச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டோம். தூங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி பக்கமாக 8, 8:30 மணி இருக்கும். அந்த டைம் எந்திரிச்சோம். எந்திரிச்சு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வேலையும் முடித்தோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து 6, 6:15 ஆகுது. ஆனால் 6:15க்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பயங்கரமாக இருட்டுக்குச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் 1/4 மணி நேரம் ஃபாஸ்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா 6:15 தான் அது பயங்கரமாக இடிக்கிச்சு. நீ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு லைட்டில் எதுவும் போடவே இல்லை. நல்லா பயங்கரமாக இருட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே சமையலுக்கு அத்தை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம போய் அத்தைகிட்ட வந்து என்ன சமையல் செய்கிறாங்க கண்டிப்பாக வந்து கேட்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து என்ன சமையல் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட சண்டே ஸ்பெஷலாக என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த டிஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டிஷ் தான் நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க நான் போய் வந்து பாட்டிகிட்ட போய் என்னென்னு கேட்கலாம். கறிக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து போட்டு பெரட்டி வச்சுருக்கோம். என்ன போட்டுனா தயிர் போட்டு பெரட்டி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா வந்து நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னங்க சண்டே ஸ்பெஷல் ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இந்த பாலும் முங்கிடுச்சு. ஆமாம், சரி. என்ன சமையல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்? சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. ஓகே. அப்புறமேட்டு சில்லி சிக்கன். தயிர் போட்டு ஊற வச்சு வித்தியாசமாக கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு. ஆமாம், பிரியாணிக்கு அதே ஒரு மெத்தேட் தான். தயிர் போட்டால் சாஃப்ட் கிடைக்கும். சாஃப்டாக இருக்கும். ஓகே. சக்க மாதிரி இருக்காது. அதனால செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஓகே. ஆமாங்க, சூடாக சாப்பிடணும். நான் ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி நான் ஊர் ஆகி போச்சு. இப்போ அதை ஃபேன் போடலனா கூட குளிர் அதிகமாகி போச்சு. ஓகே. அப்படியே செய்ய ஆரம்பித்தா அவங்க வரதுக்கு சரியாக போயிடும். ஆமாம், சாப்பிட்ற ஒட்டுக்கா உட்காந்து. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு நான் சாப்பிட்றேன். ஆமாம், நாங்கள் டயட் இன்றைக்கி வந்து நானும் எப்போயும் ஒரு டைம் சாப்பிடுவோம். அத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நேரம் ஒதுக்கி வச்சாச்சு.